ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்வீட் கார்ன் சூப்பு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, ஒரு 2 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஸ்வீட் கார்னு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு ஸ்வீட் கார்ன் எடுத்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது எப்படி ரெடி பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு அடுப்பில் சட்டி வச்சுருக்கோம். பட்டர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பட்டரில் வந்துட்டு இப்போது பூண்டை போட்டு நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். நம்ம வணங்குறதுக்கு இன்றைக்கி பட்ரு தான் சேர்த்துருக்குறோம். டேஸ்ட்டு இந்த சூப்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸ்வீட் கார்ன் போட்டு இப்படி செய்கிறதுனால சூப்பு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா அந்த பட்டர்லேயே வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட், பீன்ஸ், காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா அந்த காய் இந்த பட்டர்லேயே வேகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்ருக்கணும். இது நல்லா வதங்கி வச்சுப்போம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஸ்வீட் கார்னும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ சூப்பு எத்தனை கப்பு வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இப்போது நல்லா சூப்பு வந்துட்டு வேகிற அளவுக்கு நம்ம அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ சூப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம காயெல்லாம் வெந்து நல்லா அந்த ஸ்வீட் கார்னும் வெந்து சூப்பு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து இப்போது பெப்பரை சேர்த்து நம்ம வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.